முத்துப்பாண்டி சார் மீண்டும் மீண்டும் விஜய் உறுதிப்படுத்துறாரு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டி. ஒரு கை பார்த்துடலாம், நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இவ்வளோ பேர் நம்புறீங்களா, இவ்வளோ பேர் இருக்கீங்களா, நிச்சயமாக ஒரு கை பார்த்துடலாம். 2026 திமுக தாவேகா ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி, மற்ற யாருமே கிடையாது அப்படிங்கிறாரு. அவருடைய ஆசை, அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி வந்து அதை திமுக அதை ஏற்கணும், மக்கள் அதை ஏற்கணும்ல. விஜய் அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு பேப்பர்ல எழுதி ஸ்கிரிப்ட பேசிட்டு போவாரு. அதை எப்படி மக்கள் ஏத்துக்கிடுவாங்க? கட்சிகள் ஏத்துக்கணும், மக்கள் ஏத்துக்கணும். ஓட்டாத சரி சார், நம்ம பேப்பர்ல பார்த்து டைலாக் பார்த்து படிக்கிறது இல்லை. பேசுறது வந்து வெறும் 15 நிமிஷம் பேசுறதே வந்து தாக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொன்னா, இப்ப தமிழ்நாட்டுல வேற எவனுக்குமே வேற எந்த அரசியல் கட்சி தலைவராலையும் ஏற்படுத்த முடியாத தாக்கத்தை விஜய் வெறும் 15 நிமிஷத்துல ஏற்படுத்திடுவாருன்னா அது எப்படி சாத்தியமாகும் கேக்குறேன். எதை வச்சு அவர் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு? இப்போ 2 கூட்டம் போட்டிருக்கிறாரு. என்ன தாக்கம் நடந்துச்சு தமிழ்நாட்டுல? கரூர்லயும் நாமக்கல்லையும் பேசினோட எப்படி தாக்கம் ஏற்படும்? இல்ல அதுக்குதான் சொல்றாரு சூரியபிரகாஷ் சார் சொல்றாரு, இது வரைக்கும் எந்த தலைவருக்கு வராத கூட்டம் அது எம்ஜிஆர் அண்ணாவுக்கு வந்த கூட்டம் இப்போ விஜய்க்கு வருது அப்படிங்கிறாரு. சார் வெறும் கூட்டம் வச்சு நம்ம எப்படி சார் வேடிக்கை பார்க்க? நீங்க சர்க்கஸ் வச்சா கூட கூட்டம் வருது சார், ஊர்ல பொருள் காட்சி வச்சா கூட கூட்டம் வருது சார். வேடிக்கை பார்க்க கூட்டத்தை வைத்து முடிவு பண்ண முடியாது அப்படின்னா அதே கூட்டத்தை வைத்து நம்ம சாதாரணமா இடப்பட முடியாது இல்லையா, புறக்கணிக்க முடியாதுல்ல, கூட்டத்தை அவ்வளவு எளிதாக புறக்கணிக்க முடியாதுல்ல சார். அதான் திமுகவுக்கும் கூட்டம் கொடுது, எடப்பாடி போனா எடப்பாடிக்கும் கூட்டம் போடுது. அப்ப யாருதான் ஜெயிப்பா? கூட்டம் கூடுறதெல்லாம் பார்த்தோன்னே இப்ப கண்ணு கெட்ட சொல்ற வரைக்கும் ஸ்டாலினுக்கு கூட்டம் இருக்கு, அதனால ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரா? எடப்பாடிக்கு கண்ணு கெட்ட வரைக்கும் தூரம் கூட்டம் இருக்கிறதுக்காக எடப்பாடி ஜெயிச்சிருவாரா? மோடி வரும்போது கூட கூட்டம் வருது, அமித்ஷா வரும்போது கூட்டம் வருது, அண்ணாமலை நடந்து போகும்போது கூட கூட்டம் வந்துச்சு, அண்ணாமலை ஜெயிச்சுட்டாரா? கூட்டத்தை வச்சு எப்படி நம்ம கணக்கிட முடியும்? கூட்டம் என்பது வந்து ஒருத்தரை பாக்குறதுக்காக கூடுற கூட்டம் சார். அது விஜய் போல ஒரு திரைப்படம் வரும்போது கட்டாயம் எல்லாரும் பார்ப்பாங்க. நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். விஜய்னால கூட்டம் கூட்ட முடியும், அதை எப்படி வாக்காளர் அறுவடை செய்ய முடியும் சார்? அந்த மக்களுக்கு என்ன செய்தி சொல்றாரு, எதை வச்சு எனக்கு போட்டு போடுங்கன்னு சொல்றாரு. விஜய் வந்து ஒரு சினிமா நட்சத்திரம், அதனால அந்த கூட்டம் கொடுத்து நீங்க சொல்றீங்க சார். அதுக்குதான் சூரியபிரகாஷ் சார் என்ன சொல்றாரு, கூட்டம் கூட்டுறது கலைகிறது சாதாரண விஷயம், ஆனா பல மணி நேரம் ஒரே இடத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாளுடைய முழு வெயிலையும் தாங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எப்படி ஒரு சினிமா ஸ்டாரை பாக்குறதுக்காக மட்டுமே நிக்க முடியும், நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படின்றாரு. படம் ரிலீஸ் ஆகுது, படம் அவங்களுக்கு தெரியும், காலையில 6 மணிக்கு தான் காட்சி போட போறாங்கன்னு தெரியும். முதல் நாள் மாலை 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் ரோட்ல ஆடிக்கிட்டு இருப்பேன், விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், பால் ஊத்திக்கிட்டு இருப்பேன். அதுக்காக என்ன பண்ண முடியும்? விஜய்க்காக காத்துக்க, விஜய் திரையில பாக்குற விஜய்க்காகவே 12 மணி நேரம் 14 மணி நேரம் 24 மணி நேரம் காத்திருக்கிற ரசிகர்கள் நேரடியாக விஜய் வரும்போது காத்திருக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? சரி, அந்த அடிப்படையில கூட்டம் கூடுறாங்க. காத்திருக்கத போய் நீங்க பெருசா பேசுறீங்க. நான் இதுவரை திரையில் பார்த்து கொண்டிருந்தவரை தலையில பார்க்க போறேன், நேரடியா பார்க்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நான் இது வரைக்கும் மேல கைதட்டி அவர் ஆடுனது பாடுனதை ரசிச்சிருக்கேன், இப்ப நேரடியா அவர் பேசுறது நான் கேட்கறதுக்காக வர்றேன்னு சொல்லி கூட்டம் கூடுது. இதே நாமக்கல்ல திரும்பவும் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது கூட்டம் கூடுதான்னு பாருங்க. இதே கரூர்ல அவர் திரும்பவும் பேசும்போது கூட்டம் கூடுதான்னு பாருங்க. ஒரு இடத்துல கூட்டி விட்டு கூட்டத்துல பேசக்கூடாது சார், பேசி மக்கள் கூட்டத்தை கூட்டணும் சார். அவன் தான் சார் தலைவன். கூட்டி வச்சிருக்க கூட்டத்துக்குள்ள நின்று பேசுறவன் தலைவன் இல்ல சார். ஒரு இடத்துல மேடை போட்டு அவன் பேச்ச கேட்டு மக்கள் அணிதிரண்டு வரணும். என்னமோ ஒரு கருத்தை சொல்றான் ஒரு தம்பி, விஜய் பேசி கூட்டத்தை கூடாது சார், முத்துப்பாண்டி பேசி பலாயிரக்கணக்கான மக்களை கூட்டினா சார் அதுக்கு பேர் கூட்டம். நான் பேசுவது ஒரு 100 பேர் திரண்டு நின்று வேடிக்கை பார்த்தாங்கன்னா அது கூட்டம் சார். விஜய் போல ஒரு திரைப்படம் வரும்போது அது கூட்டம் கொடுத்து சார். அதான் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். வடிவேல் வரும்போது நீங்க ஒண்ணுல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு செய்தியை சொன்னாரு, வடிவேலை கூட்டிட்டு வந்து நான் பிரச்சாரம் செஞ்சேன், 5 முறை வென்று கொண்டிருந்த நானு, லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருந்தாங்க வடிவேல் வந்த போது. நான் முதல் தடவை தோத்ததைய கூட வடிவேலுக்கு லட்சக்கணக்கான பேர் கூட்டினதை பார்த்துட்டு நான் ஜெயிச்சிருவேன் மமதையில இருந்தேன். 5 முறை வென்ற நானு அந்த வடிவேல் எனக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்த வருஷம் நான் தோத்து போயிட்டேன்றாரு. கூட்டத்தை விடுவோம், அது கூட்டங்கிறது அது வாக்கா மாறுதா இல்லையா? இப்ப நிறைய நீங்க கருத்துக்கள்லாம் சொல்றீங்க, கூட்டங்கிறது வாக்கா மாறாதுங்கிறீங்க, நம்ம தேர்தல் நேரத்துல பொறுத்து பார்க்கலாம். இப்ப விஜயுடைய பேச்சு அப்படிங்கிறது 16 நிமிடங்கள் அந்த உரை அப்படிங்கிறது
தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை முன்னிறுத்தி அவர் பேசினார். திரு சீமான் கூட தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராரு, தமிழகத்தில் வந்து சுத்தமான குடிநீர் கிடையாது, சுகாதாரம் சரியில்லை, மருத்துவ கட்டமைப்பு இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராரு. அதே தான் திரு விஜயும் சொல்றாரு, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் அவர் போகக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? இது அந்த மாவட்ட மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதா? குடிநீர் விஜய் எப்படி கொடுப்பாரு? நாங்க 2016 ஆட்சி வரைக்கும் கொடுத்துருக்கிறோம். குடிநீரை எப்படி கொடுப்போம் மக்களுக்குன்னு கொடுக்க சொல்லி இருக்கிறோம். விஜய் எப்படி குடிநீரை கொடுப்பாருன்னு கேக்குறேன். 20 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பாரா? இல்ல 10 ரூபாய் லிட்டர் கேன வாங்கி விற்கிற கேனை வந்து 5 ரூபாய்க்கு வித்து கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாருன்னு சொல்லணும்ல. தீர்வு சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துல இருந்து எல்லாரும் மாதிரியும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிடுறாரு, ஒரு தீர்வு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐடியாலஜி இல்லாம இருக்கு. தீர்வு இருக்கு அவர்கிட்ட. என்ன தீர்வு சார் இருக்கு சார்? தீர்வுன்றதா சார் கம்ப்ளீட். அதாவது ஒரு பிரச்சாரத்தினுடைய மக்களை சந்திச்சு நான் ஒரு கருத்தை சொல்றேன்னா மக்களுக்கு விளங்கணுமா இல்லையா? கூட்டிட்டு அதுல எத்தனை பேர் புலம்பிட்டு போயிருப்பானே யார் தெரியும்? கூட்டணவனை வச்சு மட்டும் பேசுறீங்க. கூட்டத்தை பாத்துருப்பேன், விஜய் வர்றாரு நம்ம ஊருக்கு வர்றாருன்னு போய் பாத்துருப்பேன். குடிநீர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா எப்படி கொடுப்பீங்க? மகளிருக்கு பாதுகாப்பு கொடுப்போம்ன்றாரு. எப்படி கொடுப்பாரு? மகளிருக்கு பாதுகாப்பு கொடுப்போம் சொல்றாரு. எப்படி கொடுப்பாரு? ஏதாச்சும் கொடுப்பாரு? எந்த முறையில கொடுப்பாரு? அது தெளிவுபடுத்தல அப்படின்னு சொல்லணும்ல. எப்படி தெளிவுபடுறது? கேட்க அவர் பேசுறதுல 15 நிமிஷம். இப்ப நீங்க குடிநீர் கொடுக்கறது நீங்க பேச சொன்னீங்கன்னா நான் 1 மணி நேரம் பேசுவேன். எப்படி குடிநீர் கொடுப்போம்? ஒரு கட்சியுடைய தலைவரா இருக்காரு, தமிழ்நாடு பிரச்சனைகளை பேசுறாரு. அப்ப அதுக்கான தீர்வு என்ன, அது எப்படி மாற்றலாங்கிற ஒரு ஐடியா இல்லாம இருப்பாருங்களா? அதுக்கான திட்டங்கள் இல்லாம இருப்பாரு அப்படிங்களா? ஒன்னே ஒண்ணுதான் சார். குடிநீர் கொடுக்க வேண்டும் என்றால் மலைவளம் காக்கப்பட வேண்டும். மலைவளம் காக்கப்பட்டால் மரங்களை காக்கப்படணும். மரங்களும் மலைகளும் இல்லைன்னு சொன்னா அருவி வராது. அருவி வரலன்னா நீர் வராது. நீர் வரலன்னா ஆறு இல்ல. ஆறு இல்லைன்னா தண்ணி கிடையாது. தண்ணி கிடைக்காம எப்படி நீங்க தண்ணீரை கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். அதுக்காக மரம் வளர்க்க சொல்றாங்க. கனிப்பழங்களாக இருக்கிற மலைகள் உடைக்கப்பட்டு கடத்தப்படுகிறது, மலைகள் உடைக்கப்படுவதை காப்பாற்றணும்னு சொல்றாரா? மலையை காப்பாத்தினாதான் மலையில உள்ள மேகங்களா கூடி மரங்கள் மேல வந்து மழையா பொழிஞ்சு மரங்கள் புற்களும் பிடித்து வைத்திருக்கிற தண்ணீர் தான் அருவியா வந்து கொட்டும். அந்த கொட்டுற அருவிதான் ஆறா மாறும். ஆறு தான் கடல்ல போய் கலக்கும். ஆறு போற ஆற தேக்கி வச்சு தண்ணி கொடுப்பாரா? சரி. இல்ல அந்த குளங்களை, ஏரிகளை, குளங்களை, தாங்கல்களை, இதெல்லாம் நீர்நிலைகளை உருவாக்குவாரா? உருவாக்கி அதன் அடிப்படையில் நீர் கொடுப்பாரா? எப்படி குடிநீர் கொடுப்பாரு? சரி, தீர்வு சொல்ல மாட்டேங்கிறாருன்றீங்க. சரி சரி, ஓகே.